சரி சரி. டாக்டர் வரணுமா? இல்லையே, நேத்தே சொல்லிட்டாரு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு. பணத்தை கிடைச்சுன்னா போக வேண்டியதான். ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்தாங்களா? மாமா அப்ப சரி, பணத்தை கட்டி வந்துடுறேன். சீக்கிரம் கிளம்புங்க. சரிதானோ? இந்தாங்க இந்த விஜி, சட்டையை மாட்டிக்கங்க. மாமாவோட பொருள்லாம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன்க்கா. அப்படின்னா வண்டி வந்ததும் கிளம்பிட வேண்டியதானா? ஆமாக்கா. ஏன் விஜி, நீ ஏன் எங்களோட ஊருக்கு வரலாம்ல? இல்ல லீலா, நான் வரல. ஏன்? பெருசா எந்த காரணமும் இல்ல, நான் வரல. கோபி, ஆ? ஒரு நிமிஷம் வாங்கல. விஜி, இதெல்லாம் எடுத்து வை. சரிங்க. என்னங்க? அது அது வந்து ஆ, என்ன தயங்குறீங்க? எதா இருந்தாலும் தாராளமா சொல்லுங்க. கோபி, கொஞ்ச நேரத்துல மாமாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. நாங்க ஊருக்கு கிளம்பி போயிடுவோம். ஒரே ஒரு தடவை அவரை பார்க்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்றீங்களா? என்னங்க பேசுறீங்க நீங்க? மாணிக்கனை போய் பார்க்கறது எவ்வளவு பெரிய கஷ்டம். எப்படிங்க முடியும்? இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. தெரியும் கோபி, இருந்தாலும் அப்படியே விட்டுற முடியுமா? எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். ஒரே ஒரு தடவை அவர் முகத்தை பார்க்கணும். மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். உங்க மாமியாரு புதையல காத்துட்டு இருக்க பூதம் மாதிரி அவங்க மகனுக்கு முன்னாடியே உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படிங்க மாணிக்கனை போய் பார்க்க முடியும்? என்ன கோபி, போஸ் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாரா? ஆமா. அவர் எப்படி இருக்காரு? இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஆமா, நீங்க என்ன அந்த ஏரியா விட்டு இந்த பக்கம் வந்துட்டியா? இந்த ஏரியா ரொம்ப பொல்யூட் ஆயிடுச்சு, அதான் இந்த பக்கமா வந்துட்டேன். ஆமா, எப்ப நீங்க கிளம்புறீங்க? இப்போ கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம். சந்தோஷ், மாணிக்கண்ண ரூம்ல யாரா இருக்காங்க? எல்லாரும் இருக்காங்க, இன்க்ளூடிங் சரளா. ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, சரோனி மாணிக்கண்ணனை பார்க்கணுமா? அட போமே, ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க உங்க புருஷன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீங்க இங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரளா அப்புறம் ராஜம் அப்புறம் நிர்மலான்னு முப்படையும் காவல் காத்துக்கிட்டு இருக்கு. சரி சரி, நான் வேண்டாம். கோபி, நீங்க போய் அவரை பார்த்துட்டு வந்துருங்க. அவர் எப்படி இருக்காருன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஏங்க, அதான் சொல்றேனே, அவருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. இருந்தாலும் என்ன, கோபி போய் பாக்குறதுல என்ன இருக்கு? நீங்க கோபியை கூட்டிட்டு போங்க. போங்க கோபி, போங்க. என்னங்க, நானும் அந்த அம்மா ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி பேசுறீங்க? இல்ல கோபி, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சிவசாமி பிரச்சனை இவ்வளவு சுலபமா முடிச்சு கொடுத்திருக்கீங்க. அது இந்நேரத்துக்கு அத்தைக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க. நீங்க போய் பாருங்க, அவங்க உங்களை திட்ட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏங்க, கோபி மேல உங்களுக்கு ஏதாவது கோவமா? ஏன் ஏன் அப்படி கேக்குறீங்க? பாவம், அவர் அங்க கூட்டு போய் சொல்றீங்களா? இப்ப நான் அவரை கூட்டு போனே வச்சுக்கோங்களேன், அத்தை அர்ச்சனை பண்ணியே தீத்துருவாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன் மேட்டருக்காக நான் இவர் கூட போனதுக்கு என்ன அவ்வளவு திட்டுனாங்க. இப்ப எப்படிங்க? ஏன் மாப்பிள்ள இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஏன், ஹாஸ்பிட்டல் கேரிடர்ல தான் நிக்கிறேன். ஆமா, நீங்க இப்படி ஆயிட்டீங்க. எங்களை பத்தி யார்கிட்ட என்ன குறை சொல்றதுன்னு விவசாயே இல்லையா உங்களுக்கு? கண்ட வெடியா முஞ்சிங்க கிட்ட எல்லாம் உங்களுக்கு என்ன பேச்சு? ஏமா, யாரம்மா கண்டவங்கன்னு சொல்றீங்க? இவங்க உங்க மருமக, இது உங்க பேரன். இவங்களே கண்டவங்கன்னு சொல்றீங்க? சரி, உங்க மருமக மேலதான் ஏதோ கோபம். இது இப்ப பிறந்த குழந்தை, நாளைக்கு உங்க பேர் சொல்ல போற வாரிசு. அத பாக்கணுங்கிற ஆசை கூட உங்களுக்கு இல்ல? ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? ஏய், நீ என்னடா பெரிய இவனாட்ட நடுவுல புந்து நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்க? போடா, போய் உன் வேலையை பாரு. ஏய், இந்த வாடா போடான்னு பேசுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட, அப்புறம் இது ஆஸ்பத்திரின்னு பார்க்க மாட்டேன், உன்னை பொம்பளைன்னு பார்க்க மாட்டேன். என்னடா, என்ன ரொம்ப ஓவரா பேசுற? ஏய், உன் மனசு என்ன பெரிய ராணி நினைப்பா? நீ பாட்டுக்கு எல்லாரும் திட்டிட்டே இருப்பா, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கணுமா? உன்கிட்ட திட்டு வாங்குறக்க எங்க வீட்டுல என்ன பெத்து போட்டுருக்காங்க. மரியாதையா பேசு, இல்ல வாங்கிடுவேன். நேரம்டா, எனக்கு நேரம். உன்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கணும்னு எனக்கு நேரம். ஏமா, யாருமா இவரு? இதோ இந்த விடியாமூஞ்சி இருக்கால, அவளோட தங்கச்சி அந்த அழுமூஞ்சி விஜய் இருக்கால, அவளோட புருஷன் கோபி. ஓஹோ, நீங்க தான் அந்த கோபியா? ஏன் மிஸ்டர் தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடுறீங்க? ஏங்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க பேசிட்டு இருக்கிறோம், நீங்க தேவையெல்லாம் உள்ள நுழைஞ்சிட்டு என்னைய பார்த்து இப்படி கேக்குறீங்களா? ஹலோ, அந்த சிவசாமியும் ரமேஷையும் உள்ள தள்ளி கம்பி என்ன வைக்கலான்னு என் லாயர்ஸ் மூலமா நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நீங்க ஏன் அனாவசியமா உள்ள புது காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சீங்க? உங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே? யாருங்க இது? இந்த அசிங்கத்தை என் வாயால எப்படி சொல்லுவேன்?
ஓஹோ, என்ன ஓஹோ? நாளைக்கு அந்த ரமேஷ் மறுபடியும் பிரச்சனை பண்ணா என்ன பண்ண முடியும்? ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க போல இருக்கே. மாணிக்கத்தையும் சந்தோஷையும் பேல்ல எடுத்தவன் நான். அந்த ரமேஷ் பையல தலை தூக்க விடாம 5-6 வருஷம் உள்ள தள்ளி இருப்பேன். நீங்க அர்த்தம் கெட்டத்தனமா உள்ள பூந்து குட்டையை குழப்பி விட்டுட்டீங்க. உங்களை யார் இந்த பிரச்சனையில தலையிட சொன்னது? உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமாமா, உங்க அளவுக்கு எனக்கு தெரியாதுதான். அடுத்தவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா மத்தவங்க மாதிரி தானா உள்ள நுழைஞ்சு தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டிக்கிட்டு கடைசியா அசிங்கன் பேர் வாங்குற அளவுக்கு எனக்கு தெரியாதான். ஏய், ஏய், இந்த விரல் நீட்டி பேசுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டா விரலோட சேர்த்து கையை உடைச்சு போடுவேன். இதோ பாரு, ஆள் தெரியாம வார்த்தையை விடாத, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ சும்மா இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதே. ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும், அசிங்கம். இப்பதான் சொன்னார்ல. ஏமா, உங்க மருமகனை பார்த்து கண்டவங்க கூட நிக்கிறேன்னு கேட்டீங்கல்ல, இப்ப நீங்க யாரு கூட நிக்கிறேன்னு தெரியுதா? அசிங்கமா இல்ல? ஏய், நீ என்கிட்ட பேச வேணாம்னு சொன்னேனா இல்லையா? ஆமா, உங்க கூட பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எங்க கூட்டு போறாங்க? ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கூட்டு போறாங்க. மாணிக்கனை பார்க்கணும்னு வச்சீங்க, பார்த்துட்டீங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி இருப்பான்னு ஒரு பழமொழி இருக்கு. மாணிக்கன் விஷயத்துல கரெக்டா இருக்கு. இல்ல கோபி, நீங்க சரளாவை அதிகமா பேசிட்டீங்க. யாரார்கிட்ட எப்படி எப்படி பேசணுமோ அப்படித்தாங்க பேசணும். இந்த பொம்பளை பேசணும்னு நிப்பாட்டாம தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சிருக்கணும். கோபி, சாரிங்க, தூக்கி போட்டு 8 மிதியா மிதிச்சிருக்கணும். என்ன சந்தோஷ்? ஆமா, இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் அதோட விட்டுறக்கூடாது. இவளை எல்லாம் ஒரு 500 அணுகுண்டை போட்டு அப்படியே அழிச்சிடணும். வாங்க, நீ கிளம்பலாம். வர சந்தோஷ். ஓகே, வரேன் கிளம்பு. சந்தோஷ். வாடு வாடு, மெதுவா மெதுவா, பார்த்து வா, பார்த்து வா. வா, இந்தாங்கய்யா, இந்த பைய கொஞ்சம் பின்னால வச்சிருங்க. மதுவாடா, இங்க இடிச்சுக்க பாரு, மதுவா. அப்படிதான். பவனி, பா, முன்னால வந்து உட்கார். விஜய், சரிப்பா. நீ அலர்குளம் போயிட்டு வா. இல்லைங்க, நான் இங்கே இருக்கேன். பரவாயில்ல, போயிட்டு வா. வேணாங்க, நான் உங்க கூட வந்துடுறேன். இங்க பார், உன் மூடே சரியில்லை, ஏதோ அப்செட் ஆன மாதிரியே இருக்க. அதனாலதான் சொல்றேன், ஊருக்கு போயிட்டு வா. அங்க உன் சிஸ்டர்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. போனேன்னா உனக்கு ரிலாக்ஸா இருக்கும், குழந்தைகளையும் பார்த்துட்ட மாதிரி இருக்கும். நான் கார்மெண்ட்ஸ்க்கு லீவ் போட்டு அலர்குளத்துல ஒரு நாள் தங்கி இருந்து உன்னை அழைச்சிட்டு வரேன். போதுமா? கிளம்பு. அதான் கோபியே சொல்லிட்டார்ல, இன்னும் என்ன யோசனை? வா விஜி. விஜி, நீ வந்தா எங்களுக்கு உதவியா இருக்கும். கிளம்பு விஜய், உட்காரு. வாங்க, இங்க உட்காரு. பாப்பா, வா விஜி. அப்ப நான் கிளம்புவா. ஆ, வர மாப்பிள்ள. ஆ, வாங்க வாங்க. வரமாமா. டேய் ரவி, வாடாங்க. என்ன லீலாவை என்ன சொன்ன? என்ன விஷயம்? அவர் கேக்குறாருல்ல, வாயை திறந்து பதில் சொல்லேன்டா. மறுபடியும் வேதாள முருங்கை மரத்துல ஏறின மாதிரி ஏறிட்டியா? ஏண்டா, என்ன பிரச்சனை? அடிச்சியா அவள? திட்டினியா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னால? கேட்கறதுக்கு நேரடியா பதில் சொல்லனா பாத்தியா? ராத்திரி உனக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்றது இருக்கட்டும், அவ ஏதாவது சொன்னாலா? அவ எதுவும் சொல்லல. அவங்க அப்பாவோட கிளம்பி போயிட்டா. என்ன, போயிட்டாளா? ஆமா, போற வரைக்கும் எதுவும் சொல்லல. போற போக்குல ஒரு பொய்ய சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. அந்த சன்னிங்களோட சேர்ந்து அவளும் போயிட்டாளா? என்ன ஏதுன்னு விசாரிக்காம வாழ்த்தி வழி அனுப்பிட்டு 2 பேருமே சேர்ந்து என்ன குறுக்கு விசாரணை பண்றீங்களா? உங்களுக்குள்ள என்னடா தகராறு? சொல்லுடா. கேட்கறேன், பதில் சொல்லடா. மறுபடியும் அவளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சியா? என்ன இத்தனை நாள் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கல்ல,
இப்பதான் அவனோட லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. டேய் அவளை கேட்டா உன் லட்சணம் தெரிஞ்சு போச்சுங்கிறா, உன்னை கேட்டா அவ லட்சணம் தெரிஞ்சு போச்சுங்கிற. என்னடா உங்களுக்குள்ள தகராறு சொல்லுடா. ஒரு நிமிஷம் இருங்க. இத்தனை நாளா மருமகன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருந்தீங்க. நான் செய்யறதா உங்களுக்கு தப்பா தெரிஞ்சது. இப்ப நான் காட்டுற விஷயத்தை பாத்தீங்கன்னா காரி துப்புவீங்க. பாருங்க என்னங்க இந்த கன்றாவிய பாருங்க. ரெண்டு பேரும் ஜோடி போட்டுட்டு நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒண்ணும் பேசாம இருக்கிறதுக்கு நான் என்ன லூசா? ஏதுடா அது எப்படி கிடைச்சது? எப்படி வந்தா என்ன? ரெண்டு பேரும் ஒராசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா நிக்கிறாங்களே, இது என்ன பொய்யா? கேட்டதுக்கு பதில் சொல்லுடா. ஏதுடா அது? என்ன டேய் இது அழகர் குளத்துல அவங்க வீட்டுல இருந்து எடுத்தேன். ஏண்டா நீ மனுஷனாடா? டேய் ஒரு குடும்பத்துல நல்லது கட்டத்துல ஒன்னா கலந்துக்கிட்டு சேர்ந்து எடுத்த போட்டோல அந்த பொண்ணு அவளும் இருக்கிறத தனியா எடுத்து என்லார்ஜ் பண்ணி வச்சு இப்படி கொச்சப்படுத்தி அசிங்கமா பேசுறியே, அந்த பொண்ணு இத பார்த்து எப்படி மனசு துடிச்சிருக்கும்? நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா. அவளும் இதே தான் சொன்னா. ரெண்டு பேரும் சேர்ந்து வச்ச மாதிரி ஒன்னையே சொல்றீங்களா? இத்தனை பேர் நிக்கிற போட்டோல இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஒட்டிட்டு ஒராசிட்டு இப்படி நின்னுட்டு இருக்காங்களே, இத பார்த்துட்டு என்ன கொஞ்சம் சொல்றீங்களா? வெக்கப்படுறேன்டா, ரொம்ப வெக்கப்படுறேன்டா. டேய் உன்ன மாதிரி ஒரு மூர்க்கனை புள்ளையா பெற்றதுக்கு இவன் மலடியாவே இருந்திருக்கலாம். டேய் புள்ள வேணும்னு கோயில் குளமா சுத்துனியே பாத்தியா? நமக்கு எப்படி குணம் கட்டவன் பிசாசா புள்ளையா வந்து பிறந்திருக்கான்னு. டேய் உன் கூட எந்த பொண்ணு நிம்மதியா இருந்து வாழ மாட்டாடா. அதனாலதான் அவங்க அப்பா வீட்டுல போய் இருக்கிறேன்னு சந்தோஷமா போயிட்டான். போட்டோம் என்ன மீறி எப்படி போயிடும்னு பாத்துறேன். ஹாஸ்பிட்டல்ல போய் அவளை அடிச்சு இழுத்துட்டு வரேன். டேய் டேய் என்னடா ரவி, ரவி ரவி. என்னங்க ஐயோ ஏன் இப்படி இருக்கான்? கோபி பா போஸ் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரா? டிஸ்சார்ஜ் ஆயிட்டாருப்பா. இப்பதான் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு வரேன். நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காருப்பா. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? டாக்டர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாரு. ஆமா ஆமா, இந்த டாக்டர்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அடிக்கடி ரெஸ்ட் தான் சொல்லுவாங்க. போஸ் ஏற்கனவே ஒரு சோம்பேறி, இதுல வேற தனியா ரெஸ்ட் எடுக்கணுமா? அதான் ஆஸ்பத்திரியில படுத்து கிடந்தானே. சகல சோம்பேறித்தனத்தை பத்தி குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏமாமா அவரே அடிபட்டு இப்பதான் எந்திரிச்சு வந்திருக்காரு. அவரை போய் இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு இல்லடா கோபி, போஸ நீ தான் வேலைக்கு சேர்த்து விட்ட. இப்படி அவன் லாங் லீவ் எடுத்தானா உனக்கு தானே கெட்ட பேரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் உடனே வேலைக்கு வரேன்னு தான் சொன்னாரு. நான் தான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு ஊருக்கு அனுப்பிச்சிட்டு வரேன். நினைச்சேன் நீ ஒருத்தன் சகலையா கிடைச்சது அந்த குடும்பத்துக்கு ரொம்ப வசதி. ஏன் கோபி உங்களுக்கு மாப்பிள்ளையா கிடைச்சது வசதியா இல்லையோ? அதை மட்டும் சொல்ல மாட்டீங்களே? டே அம்மாவாசை, ஏன் அடிக்கடி பின்பாட்டு பாடுற? கொஞ்சம் சும்மாரு. விஜயங்க ஊருக்கு போயிருப்பால. ஆமா ஊருக்கு போயிருக்கா. நான் தான் அவங்க கூட அனுப்பிச்சு வச்சேன். ஏண்டா இது என்ன வீடா இல்ல லேடிஸ் ஹாஸ்டலா? அவ என்னமோ அப்பப்ப கோச்சிக்கிட்டு பொட்டியை தூக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போறதும், நீ என்னமோ யாரையுமே கேட்காம அவளை ஊருக்கு அனுப்பி வைக்கிறதும், இதுதான் குடும்பத்துக்கு லட்சணமா? ஏமாமா அவ என்ன டூருக்கா போயிருக்கா? அவங்க அப்பா வீட்டுக்கு தானே போயிருக்கா. டூருக்கு தான் அனுப்பி வைக்கிறது, போயிட்டு வரட்டுமே. ஏண்டா கோபி இப்ப எதுக்காக திடீர்னு அங்க அனுப்பி வச்ச? ஏக்கா தனோனி சரோனி ரெண்டு பேரும் குழந்தை பிறந்திருக்கு. போஸ் என்ன அடிபட்டு இருக்கிறாரு. 3 பேரையும் பாத்துக்கிறதுக்கு துணைக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லது. நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். இதெல்லாம் தப்பா? அப்படியே அழகர் குளம் போய் அந்த குடும்பத்துக்கு ஒத்தாசையா இருந்துகிட்டு கடகண்ணிக்கு போயிட்டு வர வேண்டியதானே? ஏன் நீ மட்டும் போகல? மாப்பிள்ள ஏன் அவனை கேள்வி பண்றீங்க? கோபி செஞ்சது தப்பே இல்ல. ஆமாமா, கோபி என்ன பண்ணாலும் உங்களுக்கு தப்பாவே தெரியாது. ஏன் கோபி பத்தி ஆளாது பேசிட்டு இருக்கீங்க? மாமா சொல்ற தப்பா என்ன? சரி விடுங்கப்பா, எல்லாரும் நான்சென்ஸா பேசிக்கிட்டு. யாராவது ஒருத்தர் ஆக்கப்பூர்வம் பேசுறீங்களா? வந்துட்டாரியா கூண்டுகளே. இவ்வளவு நேரம் உள்ளே அடைஞ்சு கிடந்த அப்படியே இப்ப சம்மனை இல்லாம ஆஜராகிறாரு. டேய் மலைக்கல்லா, நான் உன்கிட்ட பேச வரல. கோபி, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்ப்பா. சொல்லுங்க. நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு, எவ்வளவோ டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. நாம தான் இன்னும் வளராம அப்படியே இருக்கும். விறகடுப்புல சமைச்சிருந்தீங்க, நீங்க கேஸ் அடுப்புல எவ்வளவு உயர்ந்திருக்கீங்களா? இதே வளர்ச்சி தானே? டேய், உனக்கு தெரியாத சமாச்சாரத்தை பத்திலாம் நீ பேசாத. என்னென்ன விஷயம்? கோபி, நான் பண்ண போற பிசினஸ் விஷயமா வெளியே நிறைய மூவ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா சரியான கம்யூனிகேஷன் இல்லாம நல்ல வாய்ப்பெல்லாம் தட்டி போகுதுப்பா. அடட, என்னென்னமோ சொல்றானப்பா. மாமா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம், என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நிறைய பேர் என்கிட்ட கன்சல்டேஷன் வராங்க. அவங்க எல்லாம் வீட்டுக்கு வரது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல. வந்தாக்கா கிச்சனுக்கு அனுப்பி வைக்கிறேன். மாப்ள என்ன மேட்டர்னு சீக்கிரம் சொல்லிரு. அப்புறம் இங்க நடக்கிற பிரச்சனைக்கு நாங்க பொறுப்பு இல்லப்பா. அதான் நான் சொல்ல வரல. வர்ற, ஆனா சொல்லதான் மாட்டாங்கற விஷயத்த சொல்றா. வளவலன்னு இருக்காம ஜோ மிட்டாய், வளன்னு பேசுறத பத்தி நீ என்கிட்ட சொல்றியா?
மணி அடிக்கிற மாதிரி விஷயத்தை தெளிவா சொல்றேன் பாரு. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு டெலிஃபோன் தேவை, அதான் மேட்டர். என்னண்ணே திடீர்னு போனுக்கு என்னன்னு பேசுறீங்க? திடீர்னு இல்லப்பா, பல நாள் யோசனை. இப்ப விஜி ஊர்ல இருக்கா, உங்ககிட்ட ஆசையா பேச நினைக்கிறேன். போன்றத பேச வசதியா இருக்குல்ல. உங்களுக்கு போன் வேணும்னா போன் வேணும்னு சொல்லுங்க. இதுல எதுக்கு தேவையில்லாம என்ன விஜயம் உள்ள இருக்கிறீங்க? உனக்கு வேணாம்பா. திடீர்னு ராஜா ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, கொஞ்சம் சமைச்சு வைங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குல்ல. அடேங்க அப்பா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் உருப்படியா பேசிருக்கீங்க. தேங்க்யூ. டெலிபோன் உபயோகத்தை பத்தி இந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். இதுக்காக நீங்க ஸ்பெஷலா கிளாஸ் எடுக்க வேண்டாம். டீ கொடுத்துருல, போய் வேலையை பாரு. கோபி, இந்த வீட்டுல மாடர்ன் தாட்ஸ் நிறைய என்கிட்ட இருக்கு. அதை செயல்படுத்தக்கூடிய பொருளாதாரம் உங்ககிட்ட இருக்கு. உடனடி கனெக்ஷன் பேப்பர்ல போட்டிருக்கான், சீக்கிரம் அப்ளை பண்ற. போன்ங்கிறது முக்கியம்தான். அப்பா என்னப்பா சொல்றீங்க? அப்பா என்ன அப்துல் கலாம் டே பேச போறாரு? செலவு ஜாஸ்தி ஆயிடும், நல்லா யோசிச்சு முடிவு. கோபி, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. வெளியில 4 பேரை பாக்குறோம், இதான் எங்க போன் நம்பரு, போன் பண்ணுங்க சொன்னா நம்ம கௌரவமா இருக்கும்ல. அப்படியே அந்த பில்லை நீங்களே கட்டிட்டீங்கன்னா ரொம்ப கௌரவமா இருக்கும்ல. சகல பில்லு கட்டுறத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல யாருக்குமே உரிமை கிடையாது. குழாய் வரி, கரண்ட் பில்லு, கார்பரேஷன் வரி இதெல்லாம் கட்டுறதுக்கு ஒட்டுமொத்தமான குத்தகையை நான் கோபிகிட்ட விட்டேன். அது மட்டும் இல்ல, என் பொண்ணு ஸ்கூல்ல படிக்கிறாள, அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட கோபிக்கு நான் உரிமை கொடுத்துருக்கேன். என்னோட பரந்த மனசு என்னன்னு கோபிக்கு தெரியும். போன் வாங்க சொல்லி சொல்றது மட்டும்தான் நம்ம கடமை, பில்லு கட்டுறது கோபியோட உரிமை. அடுத்த காசுல மஞ்சள் குளிக்கிறேன்னா மச்சானுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாரு. ஏண்டா உனக்கு போன் வேண்டாமா? ஆனா ஒரு பேச்சுக்கு சொல்லுங்க. ஆகா, அரசியல் இருக்க வேண்டிங்களா இந்த வீட்டுல இருக்காங்கயா? ஐயோ இதோட விட்டுருங்க, போன் வரும் அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், ரூம் நம்பர் 201ல இந்த போஸ் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரா? காலையிலே டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. ரவி, என்னாச்சு அண்ணனுக்கு? எப்படி? வாங்க போய் பாப்போம் ரவி. போயா நீயும் உன் குடும்பமும்.